ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சீரியல் நேரம். இப்போ 287 எபிசோடில் பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். எடுத்தோடனே அந்த கோயிலில் வந்து எல்லோரும் இருக்காங்க. இருந்தோடனே சரி, இப்போ வீட்டுக்கு போனால் கூட அவங்க சண்டை தான் பிடிப்பாங்க. வீட்டுக்குள்ள நுழைய விடுவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு டவுட் வருது. அப்போ ஜனனி சொல்கிறாங்க, அதை பற்றி எதுவும் கவலைப்படாதம்மா, இப்போதைக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிறது முதல் அடி தான். நம்ம கண்டிப்பாக வீட்டுக்கு போகணும். இனிமேல் தான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை மிச்சம் பாக்கி இருக்குது. அதனால் அதை பற்றி எதுவுமே கவலைப்படாத, தைரியமாக போயிடலாம். அவங்க என்ன பிரச்சனை பண்ணாலும் நம்ம அந்த வீட்டில் இருந்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். அதனால் கவலைப்படாமல் வாங்க. இது நம்மளுடைய முதல் ஸ்டெப்பு தான். இன்னும் நிறைய ஸ்டெப் இருக்குது, கவலைப்படாமல் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நந்தினி வந்து எல்லாத்தையும் பேச்சை டைவெர்ட் பண்ணுற மாதிரி ஒரு 2 வாழைப்பழத்தை கொடுத்து, இப்போ அதை தர்ஷினி இந்த போய் 2 பேருக்கும் நானே மறந்தே விட்டேன், இந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் ஃப்ரூட்டை பழத்தை கொடுங்க, உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள டைவெர்ட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஜனனி, சக்தி, ரேணுகா 3 பேரும் கூட்டு போகிறாங்க. தனியாக கூட்டு போய் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஜனனி இந்த மாதிரி அவங்க வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு, நீ அங்கே மண்டபத்துக்குள்ளே அந்த ஆளை கூட்டிகிட்டு போனியே, கூட்டிகிட்டு போகும்போது அந்த ஆள் ஆகி போய் செத்த போட்டாப்புல, வெளியில் வந்தோடனே அமைதியாக பெட்டி பம்பா சரின்னு சொல்லிட்டாப்புல, என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைக்கா அந்த எப்படி அந்த ஆளை மாற்றினேன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அப்படியே ஜனனி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் அன்றைக்கி ஒரு ஃபோட்டோ அந்த அறிவு கட்சி ஒரு ஃபோன் போட்டு உடச்சால, அந்த ஃபோனோடைய பேக்கப்பை நான் எடுத்துட்டேன். அதனால தான் அந்த ஃபோனுக்குள்ளே ஏதோ அந்த ஃபோனுக்குள்ளே ஒரு வீடியோ இருக்குது, அந்த ஆளை பற்றின எல்லா ரகசியமும் அதில் அடங்கியிருக்கு. அந்த ஃபோனை காமிச்சோன்னே அந்த ஆள் அமைதியாகிட்டாப்புல, அதனால தான் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகேக்கா, நீ பண்ணது கரெக்டு தான் ஜனனி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்கக்கா, நீங்கள் போய் பொண்ணு மாப்பிள்ளையை பாருங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அடிச்சு விட்டாங்க. உடனே ஜனனி சக்தியும் பேசுகிறாங்க. சக்தி சொல்கிறாப்புல, ஏன் ஜனனி, நான் தானே அந்த ஃபோன் உனக்கு எடுத்து கொடுத்தேன், அந்த ஃபோனில் தான் எதுவுமே இல்லையே, பேக்கப் இல்லையேன்னு சொல்லி நான் தானே சொன்னேன், அப்புறம் அவங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஜனனி சொல்கிறாங்க, அந்த மாதிரி நம்ம இருக்குதுன்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஏன்னா அந்த அதில் பெரிய மேட்ரு இருக்குதுன்னு சொல்லி அந்த ஃபோனை மட்டும் அந்த ஆள்கிட்ட சொன்னதுக்கேவோ அந்த ஆள் ஷாக் ஆகிட்டாப்புல. அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய மேட்ரு அந்த ஃபோனுக்குள்ளே மாட்டியிருக்கு, அதை எப்படியாவது எடுத்துருவோம். அது அந்த ஃபோட்டோகிராஃபர் கூட ஒரு பையன் வந்தானே கெவின் சொல்லி, அந்த பையன்கிட்ட பிடிச்சோம்னா, அவனை எப்படியா பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், அவனை பிடிச்சோம்னா பெரிய வேலை, இது பேக்கப் அவன்கிட்ட கண்டிப்பாக இருக்கும், சரியா அதை பார்த்து எடுத்துடலாம். அது வரையும் இருக்குன்ற மாதிரியே எல்லாத்தையும் வச்சு சமாளிப்போம். உனக்கு இதுக்குள்ளே எதுவுமே இல்லைன்றது உனக்கு இறங்கப்படும் தெரியட்டும். அந்த ஃபோட்டோகிராஃபர் பிடிச்சோம்னா எல்லாமே வேலை நல்லபடியாக நடந்துடும். அதை மட்டும் அவன் சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு சக்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே காமிக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே அவங்க அண்ணன் வந்து அந்த லாக்கர் ஃபுல்லாக தேடி பார்க்குறாப்புல, யோசிச்சு பார்க்குறாப்புல, அந்த ஃபோனை வச்சு ஜனனி நம்மளை ஏமாத்தினாலே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு லாக்கரை ஃபுல்லாக தேடி பார்க்குறாப்புல, ஃபோனே கிடைக்கல. அப்படியே டென்ஷனில் இருக்காப்புல. அப்படியே அடுத்து என்ன பண்ணுவார் ஏது பண்ணுவார்னு எல்லாம் சஸ்பென்ஸாகவே இருக்குது. நான் இதுக்கு அடுத்து அவர் என்ன பண்ணார் ஏது பண்ணார் அப்படின்றத பார்ட் 2ல் காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல்.